எல்லாருக்கும் வணக்கம். நாங்கள் ஆனந்த் பாலா. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற டாபிக் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, இப்போ சைனா வந்து என்ன மாதிரி ஒரு அசுர வளர்ச்சியில் இருந்துக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தெரியும். ஆனால் இப்போ அவங்க வந்து இப்போ இந்தியாவுக்கு வந்து எவ்வளவு விதமாக எவ்வளோ குடைச்சல் கொடுக்க முடியுமோ அவ்வளோ குடைச்சலை கொடுத்துட்ருக்காங்க. ஸோ என்ன பண்ணிகிட்டு இருக்காங்க பர்டிகுலராக வந்து இப்போ நம்ம இந்திய எல்லையில் வந்து எல்ஐசி பக்கத்தில் அவங்களோட மிக முக்கியமான இப்போ 5th ஜென்ரேஷன் ஃபைட்டர் ஜெட்டை வந்து வச்சுருக்காங்க அப்படிங்கிறாங்க. ஸோ இதனால் வந்து ஃபைட்டர் ஜெட்டுகளை வந்து அது இந்திய எல்லையில் உள்ள இடங்களில் வந்து குவிச்சிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதை பற்றி மெயினாக பார்க்க போகிறோம். பாகிஸ்தானுக்கு அவங்க மிக முக்கியமான ஒரு டிஃபென்ஸ் சிஸ்டத்தை வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கு முன்னாடி இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் சிந்தூர் ஆப்ரேஷன் டைமிங்கில் அவங்களோட டிஃபென்ஸ் சிஸ்டம் தான் வச்சு அவங்க வந்து நம்மளை வந்து அட்டாக் பண்ணாங்க. ஆனால் வந்து அந்த டிஃபென்ஸ் சிஸ்டம் எதையுமே வந்து நம்மளோட ட்ரோன்களை வந்து வழிமறைக்கலை. ஆனால் இப்போ அவங்க இதுக்கெல்லாம் அது அட்வான்ஸான ஒரு டிஃபென்ஸ் சிஸ்டத்தை வந்து கொடுத்துருக்கதா சொல்லப்படுறாங்க. ஸோ அது என்ன டிஃபென்ஸ் சிஸ்டம், ஸோ அதை பற்றி பார்க்க போகிறோம். இதை மட்டும் இல்லாமல் இப்போ நம்ம சைடில் உள்ள ஃபாரின் மினிஸ்டர்ஸாக இருக்கட்டும், ஃபாரின் ஸ்போக் பர்சனாக இருக்கட்டும், இவங்க எல்லாருமே வந்து இதை பற்றி ஓப்பனாக வந்து வெளியில் பேசியிருக்காங்க. ஸோ இதை பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோங்க. ஸோ நம்ம மெயினாக பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னாக்க, சைனா இப்போ நம்மளோட எல்லைகளில் அதிகமான ஃபைட்டர் ஜெட்டுகளை வந்து அவங்க வச்சுருக்காங்க. ஸோ அதாவது 5th ஜென்ரேஷன் ஃபைட்டர் ஜெட்டும்பாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா, இந்த ஈரான் அமெரிக்கா போர் டயத்தில் அதிகமாக நம்ம வந்து எந்த ஃபைட்டர் ஜெட்டை பற்றி நம்ம பேசியிருப்போம்னா F-35 ஃபைட்டர் ஜெட் தான் வந்து அதிகமாக வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த F-35 ஃபைட்டர் ஜெட்டுங்கிறது வந்து 5th ஜென்ரேஷன் வந்தாலும் அவங்க எந்த விதமான ரேடார்கள்லையும் வந்து சிக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. எந்த டிஃபென்ஸ் சிஸ்டமும் வந்து அதை அழிக்க முடியாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் மற்ற சைடில் உள்ள வந்து பார்த்தீங்கன்னாக்கா, ஈரான் சைடில் இதை வந்து நிறையா F-35 விமானங்களை வந்து விட்டு சுட்டு வீழ்த்தினாங்க. அது வேறு ஸ்டோரியாக இருக்குது. ஸோ இருந்தாலும் இந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, இந்த எல்ஐசி பக்கத்தில் சைனா வந்து 5th ஜென்ரேஷன் ஃபைட்டர் ஜெட்டை வந்து, அதாவது J-20 ஃபைட்டர் ஜெட்டை வந்து வச்சுருக்காங்க. ஸோ இது எல்ஐசி பக்கத்தில் வச்சுருக்கனால இது நம்ம எல்ஐசிக்கும் அவங்களோட நாட்டுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா 245 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் தான் வந்து இந்த J-25 ஃபைட்டர் ஜெட்டை வந்து நிலைநிறுத்திருக்காங்க. அதாவது 8 ஃபைட்டர் ஜெட்டுகளை வந்து வச்சுருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. ஸோ இதனால் வந்து தீபத் பக்கத்துலேயும் உள்ள டாம்சாங் அப்படிங்கிற ஒரு மிக முக்கியமான ஒரு இடம் இருக்குது. அதாவது ஏர்பேஸ் இருக்குது. ஸோ டிஃபென்ஸ் ஏர்பேஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா சைனாவோட ஏர்பேஸ் இருக்குது. ஸோ இந்த ஏர்பேஸ்லேயும் J-20 ஃபைட்டர் ஜெட்டுகளை வந்து மிக முக்கியமாக 4 ஃபைட்டர் ஜெட்டுகளை வந்து அங்கே வந்து நிப்பாட்டி வச்சுருக்காங்க அப்படிங்கிற மாதிரி. ஸோ இந்தியாவுக்கு என்ன இதனால் பிரச்சனை? ஏன்னா இதுக்கு இப்போ 4 வருடங்களாக வந்து இந்த பிரச்சனை வந்து எப்படி இருந்துச்சுன்னு நம்மளுக்கு தெரியும். இப்போ தான் ரீசெண்டாக நம்ம இந்தியாவோட பிரைம் மினிஸ்டர் மோடி வந்து பார்த்தீங்கன்னாக்கா சைனா வந்து போயிருந்தாங்க. ஸோ அதே மாதிரி இப்போ நம்ம இதில் வந்து இந்த ஃப்ரிக்ஸ் மாநாடு வந்து இப்போ இந்த ஆண்டு வர ஆண்டுகள் வந்து நடக்க போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுறாங்க. இந்த ஃப்ரிக்ஸ் மாநாட்டில் மிக முக்கியமாக ஜிபிங் வர்றதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குது. ரஷ்யாவோட புட்டின் அவங்க வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறாங்க. ஏன்னா இப்போ அந்த ஒரு முன்னெடுப்புகள் வந்து போயிட்டுருக்கு. அவங்க சைடில் வந்து சைனா சைட்லேருந்து வந்து செக்யூரிட்டி ரீசன் என்ன பர்பஸ் என்ன பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத வந்து விசிட் பண்ணுறதா இருக்கட்டும், நம்ம சைட்லேருந்து போயிட்டு அங்கே வந்து போய் பேசுகிறதா இருக்கட்டும், இதெல்லாம் வந்து 2 சைடு வந்து நடந்துக்கிட்டு இருக்கு. ஆனால் அப்படி இருக்க நேரத்தில் இப்போ அவங்க சைடில் வந்து ஃபைட்டர் ஜெட்டுகளை வந்து அதிகமாக வந்து முன்னெடுத்துக்கிட்டு இருக்காங்கனாக்கா, ஸோ இதை வந்து எப்படி பார்க்குறதுன்னு தெரியலை. ஏன்னா ஒரு சைடு வந்து சமாதானமாக பேசிகிட்டு இருக்காங்க, இன்னொரு சைடு வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவங்களோட போர் விமானங்களை வந்து அதிகப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. ஸோ இதை வந்து எப்படி வந்து இந்தியா வந்து ஃபைன் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா, மிக முக்கியமாக சேட்டலைட் மூலியமாக. ஸோ சேட்டலைட் மூலியமாக வந்து நம்ம என்ன பண்ணுறாங்க, இதை வந்து பார்க்குறாங்க. இதில் அந்த போர் விமானங்கள் எல்லாமே வந்து இத்தனை இப்போ ஒரு சைடு வந்து பார்த்தீங்கன்னா எல்ஐசி பக்கத்தில் 8 போர் விமானங்களும், அடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா தீபக் பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா J-20 போர் விமானங்களை வந்து வச்சுருந்துருக்காங்க. ஸோ இது வந்து இந்தியாவுக்கு மிகப்பெரிய ஒரு ஆபத்துன்னு நம்ம கண்டிப்பாக வந்து சொல்லணும். ஏன்னா அந்த தீபத் அந்த எல்லை பகுதிகளில் வந்து மிகப்பெரிய மலைகள் இருக்கும். ஸோ அந்த மலைகளில் வந்து அவங்க இந்த 5th ஜென்ரேஷன் ஃபைட்டர் ஜெட்டுங்கிறது கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு இன்ஸ்டியூட்டிவாக தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ இது வந்து இப்போ அவங்க இந்த இவ்வளோ ஃபைட்டர் ஜெட் தான் வச்சுருக்காங்களான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. அவங்களோட அதாவது அவங்களோட ஃபைட்டர் ஜெட் ப்ரொடக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்பீடில் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுறாங்க. ஸோ இந்த ஃபைட்டர் ஜெட் எல்லாமே வந்து அவங்களோட ஒரு வருடத்துக்கு வந்து 200 ஃபைட்டர் ஜெட்டுகள் வரையும் வந்து அதை வந்து ப்ரொடக்ஷன் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அந்தளவுக்கு ஸ்பீடாக வந்து போயிட்டுருக்காங்க. ஸோ அவங்க இன்னும் வந்து பார்த்திங்கன்னா
2030க்குள்ளே அவங்க 1000 ஃபைட்டர் ஜெட்டுகள், அதாவது ஃபிஃப்த் ஜென்ரேஷன் J-20 வந்து 1000 ஃபைட்டர் ஜெட்டுகளை வந்து உருவாக்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து புள்ளி விவரங்கள் சொல்லுது. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபைட்டர் ஜெட் நம்ம சொன்ன மாதிரி வந்து F-35 ஃபைட்டர் ஜெட்டுக்கும் நம்ம இப்போ ரஷ்யாக்கிட்ட வாங்கியிருக்கோம் பார்த்தீங்களா S-400. ஸோ இந்த ரெண்டுமே வந்து கம்பேர் பண்ணும்போது எது, அதாவது S-400 வந்து அந்த S-35 வந்து டிஃபெண்ட் பண்ண முடியுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏன்னா இந்த J-20யும் இந்த F-35 தான் வந்து ஒரு ஈவனாக இருக்குது. ஏன்னா இந்த F-35 தான் வந்து பார்த்தீங்கன்னா ரிவர்ஸ் இன்ஜினியரிங். சைனா என்ன பண்ணுவாங்கன்னு நம்மளுக்கு தெரியும். அவங்க ஒரு ப்ராடக்ட் வந்து வெளியிலேருந்து வருதுன்னா அந்த ப்ராடக்ட்டை பார்த்துட்டு அதில் டூப்ளிகேட்டாக வந்து பண்ணக்கூடிய ஒரு வல்லமை வந்து அவங்களுக்கு இருக்குது. ஸோ அதே மாதிரி இந்த F-35 ஃபைட்டர் ஜெட்டை வச்சு அவங்க வந்து காப்பி அடிச்சிருக்காங்க, ரிவர்ஸ் இன்ஜினியரிங் பண்ணி இந்த F-20 ஃபைட்டர் ஜெட் வச்சுருக்காங்க. அதுக்கு ஈக்குவலாக இருக்கக்கூடிய ஒரு வல்லமை தான் வந்து இந்த J-20. ஸோ அப்படி ஃபைட்டர் ஜெட்டை வந்து இப்போ நம்ம F-35யும் S-400க்கும் கம்பேர் பண்ணோம்னாக்க இந்த அந்த அளவு இந்த ரேடியேஷன் இது வந்து பார்த்திங்கன்னா F-35 வந்து இந்த S-400 வந்து டிஃபெண்ட் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அந்தளவுக்கு வந்து பவர்ஃபுல்லாக உள்ள ஒரு F-35 தான். ஸோ ஏன்னா இப்போ ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு ஆப்போசிட்டாக வந்து ஈரானில் நடந்த அந்த போரில், இப்போ நடந்துகிட்டு இருக்க போரில் வந்து பார்த்திங்கன்னா F-35 நிறையா F-35 வந்து வீழ்த்தப்பட்டது அப்படிங்கிற மாதிரி யார் ஈரான் சைடு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுக்கு என்னென்ன வந்து மிசைல்ஸ் அவங்க யூஸ் பண்ணாங்க, நிறைய மிசைல்ஸ் பற்றி சொல்லியிருந்தாங்க. ஆனால் பர்டிகுலராக ஒரு சில மிசைல்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அதை வந்து அக்யூரேட்டாக அட்டாக் பண்ணாங்க. வந்து இப்போ அடுத்து என்னென்ன டிஃபென்ஸ் இதில் வந்து அதிகப்படுத்த போகிறாங்க, ஏன்னா பக்கத்தில் உள்ள பாகிஸ்தானாக இருக்கட்டும், சைனாவாக இருக்கட்டும், இவங்க 2 பேர் தான் நம்மளுக்கு ரொம்ப மிகப்பெரிய ஒரு அச்சுறுத்தலாக இருக்கக்கூடிய நாடுகள். ஸோ அவங்க எப்போ வேணாலும் வந்து நம்மள்கிட்ட இப்போ வந்து அது நல்லா பேசிக்கிட்டு இருந்தாலும் சைனா அவங்க எப்போ வேணாலும் முதுகில் குத்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதுக்கு நம்ம இந்தியா வந்து என்னென்ன ப்ரிப்பரேஷனில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இந்தியா அடுத்த S-400 வந்து நம்ம நாட்டிலேயே வந்து ப்ரொடக்ஷன் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா இப்போ ரஷ்யா வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க, நம்மளுக்கு கொடுக்குறாங்க. ஸோ நம்ம நாட்டிலே உள்நாட்டிலேயே வந்து இதை ப்ரொடெக்ஷன் பண்ணுறதுக்கான 2 பேரும் கூட்டு முயற்சியில் நடக்க போகுது அப்படிங்கிற மாதிரி ஒரு அறிவிப்பெல்லாம் வந்து ரீசெண்டாக வந்திருந்தது. ஸோ அது நடந்துச்சுன்னா கண்டிப்பாக ஒரு நல்லதாக நான் நினைக்கிறேன். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா முக்கியமாக நம்ம ரஃபேல் விமானங்கள், நம்ம இந்தியாவுக்கு அதிகமான ஃப்ரான்ஸ்லேருந்து வரப்பட்ட ரஃபேல் விமானங்கள் வந்து வந்துகிட்டு இருக்குது. ஸோ அந்த ரஃபேல் விமானங்களை வந்து அதிகப்படுத்த போகிறோம். ஸோ 117 ரஃபேல் விமானங்களை வந்து வாங்க போகிறோம் அப்படிங்கிற மாதிரி இந்தியன் கவர்மெண்ட் வந்து அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க. ஸோ இது மூலியமாக நம்மளோட அதை வான்பரப்புகளில் இருக்கக்கூடிய எல்லா இதையும் வந்து அதிகப்படுத்தலாம். ஏன்னா இப்போ எல்லைகளில் வந்து நம்மளோட ஃபைட்டர் ஜெட்டுகள் வந்து பறந்துகிட்டு இருந்துச்சுன்னா பக்கத்தில் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத வந்து ஈஸியாக நம்ம வந்து ஐடென்டிஃபிகேஷன் பண்ண முடியும். ஸோ நம்ம ஹை ரிசொல்யூஷன் கேமரா மூலியமாக அந்த பக்கத்தில் எல்லைகளில் வந்து அவங்க என்னென்ன நிப்பாட்டி வச்சுருக்காங்க, என்னென்ன டிஃபென்ஸ் சிஸ்டங்கள்லாம் வச்சுருக்காங்க அப்படிங்கிறத வந்து நம்ம ஈஸியாக வந்து ஃபைன் பண்ணுறதுக்கு இந்த ஒரு அமைப்பு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறேன். ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்மளோட தேஜஸ் விமானங்கள், ஸோ இந்த விமானங்கள் வந்து நம்ம இந்தியாவோட ஓன் ப்ரொடெக்ஷன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த தேஜஸ் விமானங்கள் வந்து பார்த்திங்கன்னா அதிகப்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. ஸோ அது மட்டும் இல்லாமல் இப்போ இங்கே மிக முக்கியமாக சைனா வந்து நம்மள்ட்ட ஏன் வந்து இவ்வளோ பிரச்சனை பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா, அவங்க இப்போ அடுத்து தைவானை வந்து பிடிக்க போகிறாங்க. தைவானை வந்து அவங்க பிடிச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அடுத்த டார்கெட் வந்து நம்ம நாட்டோட முக்கியம் ஒன்று வந்து ஒரு ஸ்டேட்டை வந்து பிடிச்சிடணும் அப்படிங்கிறது தான். ஏன்னா அருணாச்சல் பிரதேசம் வந்து இன்னும் அவங்களோடதுன்னு கிளைம் பண்ணிகிட்டு இருக்காங்க. பட் ஆனால் அது நம்ம இந்தியாவோடது. ஸோ நம்ம இந்தியா இறையாண்மைக்கு என்னென்ன வந்து யார் அடுத்தவங்க வந்து ஆப்போஸ் பண்ணாலும் அதை வந்து இந்தியா வந்து அதை எப்படி எதிர்கொள்வாங்கிறது இதுக்கு முன்னாடி அந்த போர்களில் வந்து நம்மளுக்கு தெரியும். ஸோ அப்படி இருக்கும்போது இந்த தைவானை வந்து அவங்க வந்து ஃபுல்லாக வந்து இப்போ அட்டாக் இது பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவங்க எப்போனாலும் அந்த போர் புரியலாம். ஸோ அந்த போர் புரியும் போது அவங்க வந்து அதை கேப்சர் பண்ணிட்டாங்கன்னாங்க அடுத்து நம்ம இந்தியாவுக்குள்ள வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கு என்ன வேணுமோ அதை அவ்வளோதையும் வந்து நம்ம இந்தியன் கவர்மெண்ட் வந்து கண்டிப்பாக பண்ணுவாங்கிறது நம்மளுக்கு வந்து நல்லா தெரியுது. ஸோ அது மட்டும் இல்லாமல் இப்போ வந்து பாகிஸ்தானுக்கு நான் சொன்னேன் பார்த்தீங்களா, பாகிஸ்தானுக்கு ஒரு முக்கியமான டிஃபென்ஸ் சிஸ்டத்தை வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு. ஸோ இந்த டிஃபென்ஸ் சிஸ்டம் வந்து இதுக்கு முன்னாடி நம்ம சிந்தூர் ஆப்ரேஷன் டைமில் அவங்க கொடுத்த டிஃபென்ஸ் சிஸ்டம் தான் வந்து யூஸ் பண்ணாங்க. ஆனால் அந்த எந்த டிஃபென்ஸ் சிஸ்டமே வந்து வேலை செய்யலை அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. நம்மளோட ட்ரோன்களை எதையுமே வந்து வழிமறிக்கலை. நம்ம ட்ரோன்கள் எல்லாமே என்னென்ன ஒரு அக்யூரேட்டாக எதை ஃபோக்கஸ் பண்ணி அடித்தோமோ அது எல்லாமே வந்து சுக்குன்னு ஆரம்பிச்சுன்னு சொல்லலாம். ஸோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா அதாவது டைப் 625F அப்படிங்கிற ஒரு மிக முக்கியமான ஒரு டிஃபென்ஸ் சிஸ்டம் வந்து கொடுத்துருக்காங்க. யார் சைனா வந்து பாகிஸ்தான் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இதுக்கு முன்னாடி நிறையா வந்து பார்த்திங்கன்னா இப்போ போர் வந்து இப்போ சைனாவுக்கும் இப்போ வந்து பார்த்திங்கனாக்கா அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் போர் போயிட்டுருக்கு. ஆனால் ஈரானில் உள்ள அதிகமான ட்ரோன்கள் மிசைல்ஸ்கள் எல்லாமே வந்து சைனாவோடது அப்படிங்கிற மாதிரி வந்து இப்போ அமெரிக்கா வந்து குற்றச்சாட்டுகள் வச்சுட்ருக்காங்க. ஸோ இது எல்லாம் எந்த வழியாக போகுதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா பாகிஸ்தான் வழியாக தான் வந்து ஈரானுக்கு போகுது அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு சொல்லிட்டு இருக்காங்க. ஒரு சைடு வந்து நாங்கள் பேச்சுவார்த்தை, அதாவது அமைதி பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கோம் அப்படின்னு சைனா வந்து பாகிஸ்தான் சொன்னாலும், ஒரு சைடு வந்து பார்த்திங்கன்னா இந்த
மிசைல், அது மட்டும் இல்லாமல் ட்ரோன்களை எல்லாமே வந்து அனுப்பி வைக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டுகள் வந்து இஸ்ரேல் சைடும் இருக்குது, அமெரிக்கா. ஏன்னா என்னன்னாக்கா இந்தியாவோட ஃபாரின் ஸ்போக் பர்சன், ஸோ அவங்க சந்தீப் சர்மா அவங்க ஒரு முக்கியமான ஒரு ஸ்டேட்மெண்ட்டை வந்து வெளியிட்டிருக்காங்க. என்ன ஸ்டேட்மெண்ட்னாக்கா, நீங்கள் வந்து அதாவது நாங்கள் வந்து யாரோட நாடுகளோட எல்லைகளை வந்து கைப்பற்றுறதுக்கு நினைக்க மாட்டோம், ஆனால் எங்களோட எல்லைகளை வந்து நீங்கள் வந்து கைப்பற்ற நினச்சிங்கன்னா அதுக்கு பதிலடி வந்து கொடுப்போம். சைனா அவங்க யாரை இந்த அவங்க சந்தீப் சர்மா யாரை பற்றி சொல்கிறாங்கனாக்கா சைனாவை பற்றி சொல்லிட்டு இருக்காங்க. உங்கள் ஃபைட்டர் ஜெட்டுகளை வந்து அதிகப்படுத்தி இருக்கனால நீங்கள் வந்து தைவானோட யாரோட பிரச்சனை நடந்தாலும் நாங்கள் வந்து அதில் வந்து இன்வால்வ் ஆக மாட்டோம், ஆனால் நீங்கள் எங்களை வந்து டைரெக்டாக வந்து அட்டாக் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து ரிஃப்ளெக்ஷன் வந்து ரொம்ப கடுமையாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து நம்மளோட இந்தியாவோட ஃபாரின் ஃபோக் பர்சன் வந்து அவங்க வந்து வெளியிட்டிருக்காங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா இதில் வந்து இதுக்கு முன்னாடி வந்து சைனா வந்து இதெல்லாம் வந்து மதிக்க மாட்டேங்கிறாங்க, அவங்களோட எல்லை கோடுகள் இல்லாமல் அடுத்த நாடுகளோட எல்லை கோடுகளும் வந்து அவங்களோட வந்து கிளைம் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க. ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிற ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா பிரிக்ஸ் மாநாடு. ஸோ நம்ம இந்த ஆண்டு இல்லைனா அடுத்த ஆண்டுகளுக்குள்ள நம்ம நாட்டில் வந்து இதுக்கு முன்னாடி சைனா நடந்த மாதிரி ஒவ்வொரு நாடுகள்லையும் வந்து நடந்துகிட்டு இருக்குது. ஸோ இப்போ வந்து இந்தியாவில் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குது அப்படிங்கிறாங்க. ஸோ அதை மற்ற நாடுகள் தலைவர்கள் வந்து வர்றதுக்கு, ஏன்னா இப்போ இந்த பிரிக்ஸ் வந்து கரன்சியை வந்து வெளியில் விட்டுட்டாங்கனாக்கா அடுத்து யாருக்கு முக்கியமாக அதிகமாக பாதிப்புனாக்கா அமெரிக்காவுக்கு தான். ஸோ அமெரிக்கா வந்து இதை வந்து ரொம்ப ஃபோக்கஸாக பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. அதாவது ஹை ப்ரொஃபைல் கண்ட்ரியில் உள்ள தலைவர்கள் எல்லாமே வந்து இங்கே வரப்போகிறாங்க. முக்கியமாக சைனாவோட ஜின்பிங் வர்றதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குங்கிறாங்க. ஏன்னா அவங்க வந்து அவங்க சைட்லேருந்து உள்ள அதிகாரிகள் எல்லாமே வந்து நம்ம இந்தியாவில் வந்து விசிட் பண்ணி இங்கே உள்ள செக்யூரிட்டி பர்பஸ் எல்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத வந்து பார்க்குறதா இருக்கட்டும். நம்ம இந்தியாவோட ஃபாரின் மினிஸ்டர்ஸ் எல்லாம் வந்து அங்கே போயிட்டு விசிட், நம்மளோட அதிகாரிகள் வந்து அங்கே போயிட்டு அவங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணதாக இருக்கட்டும், இது எல்லாமே நடந்துகிட்டு இருக்குது. இன்னொருத்தர் முக்கியமாக ரஷ்யாவை சேர்ந்த புட்டின், ஸோ அவங்களும் வரப்போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இவங்க எல்லா தலைவரும் இங்கே வரும்போது எல்லாரோட அதாவது உலக நாடுகளோட ஃபோக்கஸ் எல்லாமே வந்து இந்தியாவில் தான் இருக்கும். ஏன்னா அந்த பிரிக்ஸ் வந்துருச்சுன்னு வச்சுங்களேன், அடுத்து டாலருக்கு உள்ளான மதிப்பு வந்து ரொம்ப கம்மியாயிரும். இப்போ ஆல்ரெடியே வந்து இந்த போர்னால கச்சா எண்ணெய்கள் விலை இந்த இது எல்லாமே வந்து விலையேற்றம் அதிகமாக இருக்குது. இதுக்கு முன்னாடி பீப்பாய் வந்து $70 போனது இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னாக்கா $107 $110 வரையும் வந்து ஒரு பீப்பாய் அளவுக்கு போயிட்டுருக்கு. பொருளாதாரம் வந்து வீழ்ச்சி அடைஞ்சிட்டு இருக்கு. சில வந்து இருக்கக்கூடிய நாடுகள் ஆப்பிரிக்கன் கண்ட்ரி, சவுத் ஆப்பிரிக்காவாக இருக்கட்டும், பிரேசிலாக இருக்கட்டும், இந்தியாவாக இருக்கட்டும், சைனாவாக இருக்கட்டும், ரஷ்யாவாக இருக்கட்டும், இந்த எல்லா நாடுகளும் சேர்ந்து அவங்க ஒரு கரன்சியை வந்து உருவாக்கிட்டாங்கனாக்கா இது மிக அதிகமான பேக்ஃபயரை ஏற்படுத்தக்கூடியது வந்து அமெரிக்காவுக்கு தான். ஸோ அமெரிக்கா எல்லா நாடுகள்லேயும் வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட டாலரை வச்சு தான் வந்து வணிகம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பர்டிகுலராக இந்தியா வந்து இப்போ இந்தியாவும் ரஷ்யாவும் பார்த்திங்கனாக்கா அவங்களோட ஓன் கரன்சியில் வந்து அவங்களோட பிஸ்னஸ் வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதே மாதிரி ஏசியன் கண்ட்ரி ஃபுல்லாக வந்து இதை பண்ணிட்டாங்கனாக்கா இது அதிகமாக வந்து அமெரிக்காவுக்கு தான் பாதிப்பு ஏற்படும். ஸோ இதுதாங்க இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்குற மாதிரி இருந்தோம். ஏன்னா இந்த டிஃபென்ஸ் J-20 ஃபைட்டர் ஜெட்டுகளை வந்து அதிகமாக நம்ம எல்லைகளில் வச்சுருக்கனால நம்ம இந்தியா அடுத்துக்கு ஆப்போசிட்டாக என்னென்ன பண்ண போகிறாங்க, நம்மளோட விமானங்களை வந்து அதிகப்படுத்த போகிறாங்களா இல்லை என்னென்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத வந்து நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். ஏன்னா அவங்களோட தொழில்நுட்ப வளர்ச்சியில் வந்து பார்த்திங்கனாக்கா ரொம்ப ஸ்பீடாக போயிட்டுருக்காங்க. நம்ம வந்து இப்போ அமெரிக்காவை தான் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு வல்லரசு நாடுங்கிறோம், ஆனால் வல்லரசு நாடு அவங்க கிடையாது, சைனா தான். ஸோ இதை வீடியோவில் பார்க்குற மாதிரி வாங்க அடுத்த பார்ப்போம். வாங்க வந்து போகலாம்.